மகிழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி, அதுவும் இத்தனை களப்பணி பார்த்து இத்தனை இன்னல்களுக்கு இடையே ஒரு வெற்றியை சுவைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனாலதான் மகிழ்ச்சி கழிப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தம்பிகள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானும் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் அசுர வளர்ச்சி இந்த தேர்தலோட விடயத்துல தெரிய போகுது. அதற்காக இவங்க என்னென்ன பண்ணினாங்க, என்னென்ன அலும்பு கூத்து, என்ன அக்கிரமம் எல்லாம் பண்ணணுமோ அப்படி இந்த திராவிட கட்சிகள் வச்சு செஞ்சு எடுத்தாங்க நாம் தமிழர் கட்சியை. இருந்தாலும் இந்த 2K கிட்ஸ் 90s கிட்னு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட தன்மையை மாத்திட்டாங்க. இப்ப அசுர வளர்ச்சி பலத்தை வேற மாதிரி மாத்தி வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. தலையில துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்குது திராவிட கட்சிகள். ஏன்னா இவ்வளவு பணம் செலவழிச்சும் இத்தனை வாக்குகள் வரலையே அப்படிங்கிற ஒரு கணக்கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒரே விடயம் தான், நீங்க பழைய காலம் மாதிரி இன்னுமே பருப்பு வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு சுத்துற மாதிரி சுடலைகளே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைய அண்ணனுடைய தத்துவம் இளையோர்களுக்கு சென்று சேர்ந்து விட்டது. அவர்களுக்கு உங்களுடைய ஆட்டங்கள், அநீதிகள், நீங்கள் போடும் கும்மாளம் எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. சமூக ஊடகங்கிறது ஒண்ணு பரவி இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு அதைய எல்லா நண்பர்களுக்கும் கடத்துறாங்க. இப்ப அந்த மாதிரி இன்னைக்கு வேற லெவல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குதுங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அப்பாடா, எப்படியோன்னு இந்த எலெக்ஷன் முடிஞ்சுதுடா, ஓட்ட போட்டாச்சுடா அப்படின்ட்டு இல்லாம இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் உக்காந்துருக்குறாங்க விடவெடுத்து. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூத்துக்குள்ள உட்காருவாங்க இல்லைங்களா, பூத் ஏஜென்ட், அவங்க கொடுத்த சாக்கு நியூஸ். என்ன சாக்கு நியூஸ் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்குது, நாம் தமிழர் கட்சியினுக்கு இளையோர்கள் அத்தனை பேர் வாக்களிச்சிருக்கிறாங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதனால அவங்களுடைய தலைமையெல்லாம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குதுன்னு தெளிவா சொல்லலாம். ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ எப்படி அப்படின்னா, எப்படியாச்சும் பணம் தந்து எப்படியோ ஒரு குறுக்கு வழியில கள்ள ஓட்டு போட்டு எதையோ ஒன்ன பண்ணி நம்ம எப்படியோன்னு வெற்றி அடைஞ்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்த இவங்களுக்கு தலையில ஒரு இடி விழுந்த செய்தி தான் இது. நாம் தமிழர் கட்சியினுடைய அசுர வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஏன் இந்த இளையோர்கள் இந்த அளவுக்கு ஒரு புரிதல்ல இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க? இதை எப்படி வாக்கு செலுத்தி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் சென்ற வாக்கு பதிவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம், இன்றைய வாக்குப்பதிவு எவ்வளவு சதவீதம், அதுலயுமே இன்றைய இளையோர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா, புது ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நியூ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது புது வாக்கு செலுத்துபவர்கள், புதிதாக 18 வயது பூர்த்தி அடைந்து வாக்கு செலுத்த தகுதியானவர்கள் அத்தனை பேரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம், என்னுடைய ஓட்டெல்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு படிச்சு வெளியே வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அத்தனை பேரும் புது ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு, அதுவும் இந்த மைக் சின்னத்துல வாக்களிச்சு இந்த அளவுக்கு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்கி விட்டுருக்குறாங்க. அப்படின்னா இந்த அரசியல் பெரும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு திராணியற்று ஓடி ஒழியக்கூடிய இடத்துலதான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, போன தடவை எல்லாம் மாட்டீங்கன்னா விஜயகாந்த் ஐயாவோட எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு 10.3% மேல வாக்கு வாங்கி இருந்தாரு. அதுக்கு மேல ஒரு கூட்டணிக்குள்ள அவரை கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 19% அந்த மாதிரி வந்தாரு. அது கூட்டணியில தான் வந்தாரே தவிர தனித்து அவர் பெரும்பான்மையா அந்த வாக்கை வாங்கல. 7% வாக்குக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து நின்று இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் களமாடி இருக்குது. தொடர்ந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓயாம பரப்புரை, நைட்டு இரவு, அதாவது ஒரு மாலை நேரம் ஆடினா பொதுக்கூட்டம், தொடர்ந்து எல்லா தொகுதிகளுக்கும் பயணம், மாறி மாறி சுழன்று அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்த வேலைங்கிறது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு
தமிழ் தேசியத்தின் மீது பற்று வைத்து, தலைவர் மேதகு பிரபாகரன் மீது பற்று வைத்து, இன்னைக்கு இந்த தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு மனதிலும், ஒவ்வொரு இளைஞர்களுடைய மனதிலும் பசுமரத்தாணி போல பதிவு வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கேள்வி கேட்கணும், சரியா நியாயமா நடந்துக்கணும். இங்க ஒரு நீதி, நேர்மை, தர்மத்தை போற்றக்கூடிய ஒரு அரசியல் உருவாகணும்னா இந்த அரசியலில் அடிப்படை மாற்றம் உருவாகணும். இந்த கட்சி ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்சி சரியில்லைன்னு அந்த கட்சி சரியில்லைன்னு இந்த கட்சி, இதை முதல்ல ஒழிக்கணும். புது மாற்றத்தை கொண்டாடணும், புதியவர்களுக்கு வழிவிடணும். அது நானாக இருந்தாலும் சரி அல்லது சுயேட்சையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அண்ணன் பேசின பேச்சும், அதே மாதிரி சாதி பார்த்து ஓட்டு போடுற இல்லையா, சாதி சொல்லி என் ஜாதிக்கு நீ ஓட்டு போடு, உன் ஜாதிக்கு ஓட்டு போடுன்னு, நான் அந்த வேட்பாளர் எந்த ஜாதி அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி சாதி பார்த்து ஓட்டு போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்னது அத்தனை பேர் இளையோர் மத்தியிலும் மிகுந்த வரவேற்கப்பட்டுருச்சு. அப்புறம் இந்த நாடு என் கையில சிக்கிட்டு நீ செத்த அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா, நீ போடுற ஆட்டம் குமரியில் இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையம் இருக்கட்டும், மேல்மா சிப்காட்டா இருக்கட்டும், அல்லது இந்த 8 வழி பசுமை வழி சாலைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பண்ற அத்தனை ஊழல் கொடுக்குத்தனமா இருக்கட்டும், இப்படி இந்த ஆட்டமாடின சுடலைகளுக்கு எல்லாமே ஒரு பாடம் கற்பிக்கும் விதத்தில் ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய இடத்தில் இளையோர்கள் நாம் தமிழர் கட்சியினரை மதிச்சு, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுக்கு உண்மையாலும் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அது எந்த அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எல்லாம் பட்டி தொட்டி சந்து மூளை முடுக்குங்கிற அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது. அதுவும் இல்லாம நீங்க சின்னத்தை வச்சுட்டு ஆட்டம் போட்டீங்க, சின்னத்தை பிடுங்கிட்டு ஆட்டம் போட்டீங்க, அந்த சின்னத்தையும் தாண்டி மை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த இளையோர்களும் வாக்களிச்ச இளையோர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சரியான ஒரு கட்டமைப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய வார்டு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லி நீங்க மைக்குக்கு தான் வாக்களிக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும், சின்னத்தை மாத்திட்டாங்கன்னு அவங்களே வாய் வழியான பரப்புரையை கொண்டு போய் சேர்த்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியை ட்ரெண்டிங் ஆக்கிவிட்டு மிகப்பெரிய வாக்கு சதவிகிதத்துல ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான அடித்தளத்தை உருவாக்க போறாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மாற்றம் இளையோர்கள் மத்தியில வந்திருக்குது அப்படின்னாவே 2026 தேர்தல் எப்படிப்பட்ட போட்டியா இருக்கும். ஏன்னா இங்க ஊடகமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியின் பேரை சொல்றதுக்கு பயப்படுவாங்க. காரணம் என்ன, மற்றவையும்பாங்க. 4 முனை போட்டின்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க. மும்முனை போட்டியும்பாங்க. எந்த மும்முனை போட்டி? இன்னொரு கட்சி 4வது கட்சி இன்னைக்கு பயத்தை உருவாக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3ஐயும் சேர்த்து ஆட்டி மடைக்கக்கூடிய சக்தியாக, மிகப்பெரிய ஆற்றலாக இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த மற்றவையில அதெல்லாம் ஒற்றையா தனித்து நிக்க போகுதுங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சாதனை படைச்சு நின்று இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். ரைமிங்க சொல்லணும்னா மற்றவையை தாண்டி ஒற்றையாளா இன்னைக்கு சீமான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. அது இவங்களுக்கு எப்படி சொல்றது, பிறண்டு படுத்தாலும் தூக்கம் வராது, சோரத்தினாலும் சரியா செரிக்காது, வேற எங்காச்சும் வாய் விட்டோம்னா தவறா போயிருமோ என்னமோன்ட்டு எதையும் பேச முடியாம, சாப்பிட முடியாம, தண்ணி குடிச்சாலும் அப்படியே உள்ளேருந்து வெளியே எடுத்து விடுற மாதிரி ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி இவங்களுடைய நிம்மதியை கெடுத்து உட்கார வச்சிருக்குது. அப்படிங்கிற இந்த தேர்தல் ரிசல்ட் இப்போ எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாக இருக்குதுன்னு கணக்கு எடுத்திருப்பாங்க. பூத் ஏஜென்ட் இருந்து ஒரு ரிசல்ட் வாங்கியிருப்பாங்க. இப்படி எல்லாம் ஓட்டு விழுந்துச்சு, எப்படி எல்லாம் யார் எந்த மாதிரி வாக்கு செலுத்தியிருப்பாங்க, ஒரு கணிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கணிப்பு பார்த்தா மிரண்டு போயிருக்கிறாங்கன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. இந்த வாக்கு எண்ணிக்கை அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாரு, இது எப்படி நம்புறது? ஏன்னா இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சது 40 நாள் கழிச்சுன்றது ஏன் எப்படி ஏற்புடையதுன்னு தெரியல. அவ்வளவு பெரிய அமெரிக்கா நாட்டுல கூட எவ்வளவோ பெரிய தொழில்நுட்பத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா வாக்குச்சீட்டுல பதிவு பண்ணுது. ஏன் நமக்காக இந்த இயந்திரத்தை தயாரிச்சு கொடுத்த ஜப்பான் நாடு கூட அங்க இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதில்லைங்கிறது தெளிவா தெரியுது. அப்படிங்கிறது அண்ணன் பல பதிவில் நைஜீரியாவும் இந்தியாவும் தான் அதிகமாக பயன்படுத்துது. மற்ற நாடுகளில் எங்கே பயன்படுத்துறாங்கன்னா அண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இதை எப்படி வேணா மாற்ற முடியுங்கிறத தாண்டி ஒரு ஆளுமையா மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியாக
ஒரு அரசியல் புரட்சியாக, ஒரு மாற்று சக்தியாக இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து நின்று இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி வந்து நின்று இருக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணனுடைய அயராத உழைப்பு, நாம் தமிழர் கட்சியினருடைய தம்பி தங்கைகள், அண்ணன் அக்காக்கள், அம்மாக்கள் அப்பாக்கள், மழலையர் பாசறை முதற்கொண்டு எல்லாருமே டோட்டலா அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க உழைச்ச உழைப்பு, அதையும் தாண்டி இந்த கட்சியில இல்லாத இளையோர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, புதியவர்கள், இதுக்குன்னு சப்போர்ட் பண்ணின ஆதரவாளர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கட்சிக்கு நான் வரமாட்டேங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க, வெளியிருந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆதரவாளர்கள் நல்லுள்ளங்கள்ல செஞ்ச ஒரு நல்வினை தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஜம்பிங்கை வந்து ராக்கெட் வேகத்தில் வந்து கொடுக்க போது, இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய சதவீதத்தில் வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்சி பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அடிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வளரப்போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு ஒரு 30% வாங்குறாங்க அப்படின்னா 10 கூட்டணி 20 கூட்டணின்னு நீங்க சமமா சரிசமமா பிரிச்சிங்கன்னா 3% தான் வரும். 10 கூட்டணி இருக்கிறப்ப 30% வாக்குகள் வாங்குறப்ப அந்த 30% பிரிச்சிங்கன்னா 10க்கு 3 தான் வரும் கணக்குப்படி. ஆனா இத்தனை சதவீதத்தை தாண்டி ஒரே கூட்டணி மக்களோட மட்டும்தான் கூட்டணின்னு சொல்லி உண்மையும் நேர்மையுமாக, வாய்மையாக, வலிமையாக நேரடியாக வந்து நின்று களத்துல மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்து, எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்கட்சியாவே இல்லாத காலத்துல எதிர்கட்சின்னு ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியா நின்று மக்களோட நின்று கேள்வி கேட்டு இந்த அரசை வந்து ஜனநாயக போக்கு இல்லாததையெல்லாம் வந்து தெளிவுற அறிக்கையில தெளிவுபடுத்தி இந்த அளவுக்கு கொண்டாந்து இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையாலும் இது வந்து எப்படி சொல்றது, இன்றைய வளர்ச்சி. நான் இதை எப்படி அதுக்கு வேற பெயர் ஏதாச்சும் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அசுர வளர்ச்சியை தாண்டி வேற ஏதாச்சும் பேர் இருந்தாலுமே மின்னல் வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்படி வேற எந்த பேர் வச்சாலும் நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும். அந்த இடத்துல வாக்குகளை வாங்கி உட்கார போகுது நாம் தமிழர் கட்சி. அது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய நிலவரத்தையே வேற மாதிரி களத்தை வந்து மாற்றி அமைக்க போகுதுங்கிறது தான் உண்மை. எத்தனையோ அரசல் புரசலா இன்னைக்கு வாக்கு இவிஎம் மிஷின் சரியா ஒர்க் ஆகல, ஒரு கட்சிக்கு போட்டா இன்னொரு கட்சிக்கு விடுவது, நாம் தமிழர் வேட்பாளர்களை உள்ளுடாம நிறைய பிரச்சனை பண்ணது, கள்ள ஓட்டு போட்டதுன்னு எல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்குது. அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி உண்மையாலும் மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நல்ல நிம்மதியா தூங்குறாங்க. நாம் உண்மையா ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறவுகளை கூட்டு பாருங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க விடுங்கம்பாங்க. ஆனா மற்றவங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க இந்த ரிசல்ட்னால. ஆக நாம் தமிழர் கட்சிக்கு எப்பவும் ஆதரவு தெரிவிங்க. ஒரு மாற்று அரசியல் புரட்சியை நம்ம உண்டு பண்ணுவோம். தொடர்ந்து 2026 சிறப்பாக களமாடி இந்த அரசியல் களத்தை நமக்கானதான் மாற்றுவோம். நாளைய முறையினர் வந்து சரியான பூமியில இயற்கையோட நல்ல காத்தோட தூய குடிநீரோட ஒரு தரமான சமமான இலவச கல்வியோட தரமான சமமான இலவச மருத்துவத்தோட இங்க வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட ஒரு இலக்கோட நாம தொடர்ந்து பயணிப்போம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்க உள்ளேன். நன்றி.